ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தேசத்தில் பெரும்பாலானோர் ஹிந்தி மொழியை பேசி வருவதால் அதை முற்றிலுமாக புறக்கணிக்க முடியாது என இண்டி கூட்டணியில் உள்ள தேசியவாத காங்கிரசின் தலைவரான சரத் பவார் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் அரசு பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் என அம்மாநிலத்தில் ஆட்சியில் உள்ள பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு அறிவித்துள்ளது குறித்து பேசியுள்ள சரத் பவார், தொடக்க பள்ளிகளில் ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்படக்கூடாது என்பதே தனது நிலைப்பாடு. நாட்டில் பெரும்பாலானோர் ஹிந்தி மொழியை பேசுவதால் அதை முற்றிலுமாக புறக்கணிக்க முடியாது என்பதால் 5ஆம் வகுப்புக்கு பிறகு மாணவர்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே நேரத்தில் வெவ்வேறு மொழிகளை மாணவர்கள் படிக்கும் போது அந்த சுமை காரணமாக தாய்மொழியை புறக்கணிக்க வாய்ப்பு உள்ளதால் ஒரே நேரத்தில் 5ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களால் எத்தனை மொழிகளை கற்க முடியும் என முறையான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். தாய்மொழி முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரை ஹிந்தி மொழி கட்டாயம் என்ற நிலைப்பாட்டை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும், 5ஆம் வகுப்புக்கு பின்னர் மாணவர்கள் வேறு மொழியை கற்றுக்கொள்ள விரும்பினால் அதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சரத் பவார் கூறினார்.